வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற டேட்டால, அதாவது தரவுகள்ல ஏகப்பட்ட ரகசியங்களும் கதைகளும் ஒளிஞ்சிருக்கு. ஒரு துப்பறிவாளர் மாதிரி அந்த ரகசியங்கள நாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் தெரியுமா? அதுக்கு சில கருவிகள் தேவை. அந்த கருவிகள பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். இது நாம அடிக்கடி சந்திக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு புதுசா விளம்பர யுக்தியை கொண்டு வரோம், அதனால உண்மையிலே சேல்ஸ் அதிகமாச்சா, இல்ல ஒரு புது மருந்து நிஜமாவே வேலை செய்யுதா? இந்த மாதிரி புதிர்களை விடுவிக்க தான் புள்ளியியல் நமக்கு கை கொடுக்குது. இப்போ நம்ம எல்லாரையும் ஒரு டேட்டா டிடெக்டிவ், அதாவது தரவு துப்பறிவாளரா கற்பனை பண்ணிக்கலாம். புள்ளியியல் சோதனைகள் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கிற க்ளூஸ், அதாவது டேட்டாவிலிருந்து உண்மையை கண்டுபிடிக்க உதவுற ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள். இதெல்லாம் வெறும் தியரி கிடையாதுங்க. டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்போற பிராக்டிக்கலான கருவிகள். சரி, வாங்க நம்மளோட முதல் கருவி பெட்டியை திறப்போம். ஓகே, நம்மளோட முதல் செட் ஆஃப் டூல்ஸ் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கருவிகளோட முக்கிய வேலையே வெவ்வேறு குழுக்களை ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்க்கறது தான். இந்த ரெண்டு சோதனைகளோட முக்கிய வேலை என்ன தெரியுமா? ரெண்டு குரூப்க்கு நடுவுல நாம பாக்குற வித்தியாசம் உண்மையிலேயே அர்த்தமுள்ளது தானா, இல்ல அது சும்மா தற்செயலா நடந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். உதாரணத்துக்கு, ரெண்டு வெவ்வேறு பயிற்சி முறைகள்ல எது மாணவர்களோட மார்க் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிக்க இது உதவும். இப்போ ஒரு கேள்வி வரும், எந்த கருவிய எப்போ பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். இது ஒரு சின்ன பொருளை பார்க்க சின்ன பூத கண்ணாடியும், பெரிய பொருளை பார்க்க பெரிய பூத கண்ணாடியும் எடுக்கிற மாதிரி தான். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா குரூப் சின்னதா, அதாவது ஒரு 30 பேருக்குள்ள இருந்தா டி சோதனை, அதுவே பெரிய கூட்டமா இருந்தா ஜி சோதனை. சரி, இப்போ வரைக்கும் நாம எண்களை ஒப்பிட்டு பார்த்தோம். ஆனா சில சமயம் நம்ம கிட்ட ஆண், பெண், இல்ல ஆம், இல்லை இந்த மாதிரி வகைகள் தான் இருக்கும். அப்போ என்ன செய்யறது? அதுக்கு தான் இந்த கைவர்க்க சோதனை. ஒரு குறிப்பிட்ட பொருளை ஆண்கள் அதிகமா விரும்புறாங்களா இல்ல பெண்களா அப்படின்னு கண்டுபிடிக்க இது உதவும். யோசிங்க, உங்ககிட்ட 2க்கு மேல ஒரு 3 இல்ல 4 குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னையும் தனித்தனியா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு பதிலா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க ஒரு பவர்ஃபுல்லான கருவி தான் இந்த அனோவா. உதாரணத்துக்கு, 3 வெவ்வேறு விளம்பரங்கள்ல எது பெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இதுவரைக்கும் நாம குரூப்ஸ எப்படி ஒப்பிடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த கருவி பெட்டிக்கு போலாம். இது ரெண்டு விஷயங்களுக்கு இடையில என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, அதுங்க எப்படி ஒன்னா நகருதுன்னு புரிஞ்சிக்க உதவும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உயரம் அதிகமானா எடை அதிகமாகுதா, இல்ல படிக்கிற நேரம் அதிகமானா மார்க் அதிகமாகுதா, இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு அளவிடுற ஒரு வழிதான் இந்த பியர்சன் தொடர்பு. இதோட மதிப்பு +1 அப்படின்னு இருந்தா அது ஒரு சரியான நேர்மறை தொடர்புன்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் அதிகமாகும்போது இன்னொன்னும் கச்சிதமா அதுக்கேத்த மாதிரி அதிகமாகும். ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அதுவே -1ன்னா இது அதுக்கு நேர் எதிர். ஒரு சரியான எதிர்மறை தொடர்பு. ஒன்னு அதிகமாகும்போது இன்னொன்னு சீராக குறையும். அப்போ ஜீரோனா என்ன? சிம்பிள். அந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நடுவுல எந்த விதமான நேரியல் தொடர்பும் இல்லற அர்த்தம். ஒன்னு பண்றது இன்னொன்னுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒவ்வொரு திறமையான துப்பறிவாளருக்கும் ஒரு பொன் விதி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டேட்டா பகுப்பாய்வுல நாம எப்பவும் மறக்கவே கூடாத ஒரு மிக முக்கியமான விதி இருக்கு. இந்த ஒரு வரிய மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இத ஆங்கிலத்துல கோரிலேஷன் டஸ் நாட் இம்ப்ளை காசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கத்துக்கிட்டதுலயே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, கோடை காலத்துல ஐஸ்கிரீம் விற்பனையும் அதிகமாகும், அதே சமயம் வெயில்ல போறதால தோல் கருத்து போறதும் அதிகமாகும். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதாலயா தோல் கருக்குற? இல்லவே இல்ல. ரெண்டுக்குமான பொதுவான காரணம் வெயில் காலம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வாவ்! இப்போ உங்க கையில உலகத்தை டேட்டா மூலமா இன்னும் தெளிவா பார்க்கறதுக்கு எவ்ளோ சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்குன்னு பாத்தீங்களா? வாங்க, நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோன்னு ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம். இதோ உங்க தரவு துப்பறிவாளர் கருவி பெட்டி. 2 குரூப்ஸ் ஒப்பிட ஜி டெஸ்டும் டி டெஸ்டும். வகைகளை ஆராய கைவர்க்க சோதனை. நிறைய குரூப்ஸ ஒரே நேரத்துல ஒப்பிட அனோவா. கடைசியா உறவுகளை அளவிட காரலேஷன். இந்த புது அழிவு உங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்குது. சரி, இப்போ கருவிகள் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, நீங்க முதல்ல எந்த மர்மத்தை தீர்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற டேட்டாக்குள்ள இன்னும் எத்தனை கதைகள் ஒளிஞ்சிருக்கோ?